வணக்கம். நமது ஏவுகணை டிவியில் பல விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு வரோம். இப்போ தான் தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 75% முடிஞ்சிருக்கு. பாக்கி தேர்தல் நடைபெற வேண்டியிருக்கு. இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இது மாதிரி தேர்தல் அமைப்புகள் இவ்வளோ நாள் எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு 3 மாதம் 2.5 மாதத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்துவதுங்கிறது மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா அப்படின்னு தான் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் இப்போ இந்த ஜனநாயக அமைப்பு முறை எப்படி இருக்குது, இந்த முறையில் என்ன நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, இதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் இதுக்கு மாற்று முறை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போதே இந்த தேர்தல் முறை, தற்போதைய தேர்தல் முறைக்கும் நம்ம மாற்று முறைகளை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த தேர்தல் முறைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியாக உணர முடியும். இப்போ இருக்கிற தேர்தல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த சின்னத்தில் அந்த கட்சி அங்கீகரித்த ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு. அவரை முன்னிலைப்படுத்தி பரப்புரை செய்யப்படுகிறது. திரும்ப எலெக்ஷனில் என்ன வருது அப்படின்னா, அவருக்கு அந்த தொகுதியில் விழும் வாக்குகளை பொறுத்து அவர் ஜெயிச்சிட்டாரு இல்லை ஜெயிக்கலை அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க. மொத்த எம்எல்ஏக்கள் எத்தனை இல்லை மொத்த எம்பிக்கள் எத்தனை அப்படிங்கிறத பொறுத்து அதில் பாதிக்கும் அதிகமாக வெற்றி பெற்ற கட்சி அரசமைக்கும் வாய்ப்பை பெறுகிறது. உதாரணத்துக்கு 40% வாங்கின கட்சி அரசமைச்சதுன்னா, அரசாங்கத்தை அமைத்தால் 39% வாங்கின கட்சிக்கு வெறும் 10 எம்எல்ஏவோ 10 எம்பியோ கூட இருக்கக்கூடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த தேர்தல் முறையில் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, யார் வேணாலும் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஜாதிய ரீதியாக இல்லை மத ரீதியாக, இனம் ரீதியாக, மொழி ரீதியாக, இல்லை ஒரு கான்செப்ட் ரீதியாக ஏதோ ஒரு கான்செப்டை இவங்களாக உருவாக்கி அந்த கான்செப்டுக்காக ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறத பதிவு செய்து அது தொடர்பாக பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அவங்க மக்களை பொறுத்தவரை இந்த ஜாதியை சேர்ந்த அனைத்து மக்களும் அந்த ஜாதிக்கு தான் ஓட்டு போடுறாங்களோ, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னோ, அந்த ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் அந்த மதத்தை முன்னிலைப்படுத்தும் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னோ கிடையாது. இதற்கு மேல் அரசியல் கட்சிகள் முன்னிறுத்தும் சில கோட்பாடுகளின் அடிப்படையில் ஓட்டு போடுறது உண்டு. அது இல்லாமல் நான் இதுவரைக்கும் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன், அதனால் நான் மாற்றுறதில்ல, அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. ஜனநாயகம் என்பது கேலிக்குரியதாக்கப்பட்டு இந்த ஓட்டு எதுக்கு வாக்கு செலுத்துகிறோங்கிறதே தெரியாமல் எது வேணாலும் பண்ண முடியுது. அப்போ இந்த மக்களை கவர்றதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் கூட்டம் நடக்குது. மொத்தத்தில் ஒரு பரப்புரை பல்வேறு விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்ம எல்லா மக்களுக்கும் தெரியும், எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் வாக்குக்கு பணம் கொடுக்கும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றன. மக்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, இன்றைக்கி யார் நமக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த வாக்கை மீறக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் யாருக்கு இருக்குன்னா, நடுத்தர மக்களுக்கும் அதுக்கு கீழே உள்ளவங்களும் தான் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஒரு அரசியல் கட்சி ஒரு வாக்குறுதி கொடுக்குது, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே அந்த அரசியல் கட்சி வாக்குறுதி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அதை பற்றி கவலைப்படல. அவங்களுக்கு முன்னையே அந்த வாக்குறுதியை அளிக்கும் போதே அவர்களுக்கு தெரியும் இந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, நம்ம மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே, அதாவது இப்போ சட்டத்தில் இதெல்லாம் சொல்லுவாங்க, குற்றமுறு எண்ணம் அல்லது இன்டென்ஷன், மக்களை ஏமாற்றணுங்கிற இன்டென்ஷனோட இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு பணமும் அளிக்கப்பட்டு அந்த வாக்கை வாங்கி அவங்க மேலே வர்றாங்க. வந்த உடனே அடுத்தது என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த செலவு செய்த பணத்தை பல மடங்கு திருப்பி
வசூலிப்பதற்கு என்ன வழிமுறைகளோ ஊழல் வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. நம்ம சாதாரண கூட்டம் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இது எல்லாருமே கொள்ளையடிக்கிறது வழக்கம் தானே, எந்த அரசியல் கட்சி யோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விசில் ப்ளோயர்ஸ் இல்லை அப்படி இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் எங்களை மாதிரி பேசுகிறவங்க இல்லை மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருப்போம், இதை பற்றி வேறு ஒன்றும் எந்த விதமான மாற்றங்களுக்கும் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களால், ரொம்ப மைனாரிட்டி பீப்புள்னால, இந்த மாதிரி எண்ணம் இருக்கவங்க ரொம்ப மைனாரிட்டி பீப்புள், அவர்களால் தான் முன்னெடுக்கப்படுகிறது. இதுக்கு வந்து அவங்களையும் சரியான, இப்போ நீங்கள் சமூக வலைத்தளங்களில் இப்போ பத்திரிகை செய்திகள் வரும்போது என்ன ஆகிடுது, இந்த மாதிரி ட்ரெண்டு செட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு கூட அவங்க பணம் வாங்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ வரும்போது பொதுமக்களுக்கு யார் நான் பேசுகிறத நம்புறது, எந்த கான்செப்ட் சரியான கான்செப்டு அப்படின்னே இல்லை. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுகின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஒரு கான்செப்ட், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது தமிழ்நாட்டை அந்த அரசியல் எடுத்துக்கலாம். மெஜாரிட்டி பீப்புளை, ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியில் சேர்ந்த ஒரு தலைவரை அந்த கம்யூனிட்டியோடு தொடர்புபடுத்தி தான் பார்க்குறாங்க. ஸோ அதர் கம்யூனிட்டிஸ் அதை அந்த தலைவரை ஏற்றுக்கிறதில்ல. இப்படி ஒரு கான்செப்ட் வளர்ந்து வந்திருக்கிறதுனால மைனாரிட்டி பீப்புள் தான் தலைவராக வர முடியுது. ஏன்னா அவங்க ரொம்ப குறைச்சலான எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அவங்க டாமினேட் பண்ண முடியாது, அவங்க ஆட்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க ஒருதலை பட்சமாக செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், தவறான எண்ணம் மக்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்தவரை என்ன இருக்குன்னா, எப்படி கொள்ளையடிக்கலாங்கிற ஒரே எண்ணம் இருக்குது. இது அதை விட மோசமானது. ஜாதிய ரீதியாக உரநிலை பண்ணுறாங்களா பண்ணலையாங்கிறது தெரியாது, மக்களும் ஜாதிய ரீதியாக ஓட்டு போடுறாங்களான்னு தெரியாது. ஆனால் மக்கள் ஒன்றில் தெளிவாக இருக்காங்க, மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த யாரையுமே ரெகக்னைஸ் பண்ணுறது இல்லை. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம பழைய வரலாறு பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க முதல்வராக வந்திருக்காங்க. மற்றவங்கள அவங்க நேர்மையானவங்க, நேர்மை இல்லாதவங்கிற முறையில் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணால் அது சரி. ஆனால் ஆக்சுவலாக இது என்ன நடக்குதுன்னா, ஆனால் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்த தலைவர்களும் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஜாதி சங்கம்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அதை கன்வெர்ட் பண்ணி எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்குறாங்க. அவங்க சொல்கிறது அப்போ சொல்லும்போது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அனைவருக்கும் பொதுவானவர்கள் அப்படின்னு ஒரு ஜாதி கட்சியாக, ஜாதி சங்கமாக உருவெடுத்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக அவர்கள் எல்லா விதமான எடுக்கப்படும் எல்லா முடிவுகளும் அந்த ஜாதிக்கு ஆதரவாக இருந்த ஒரு தலைவர் திடீரென்று ஒரே நாளில் எல்லா ஜாதியையும் நான் சமமாக பாவிக்கிறேன் என்று கருதி அதற்காக இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை தவிர வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அல்லது வேற்று மதத்தை சேர்ந்தவர்களை ஓரிருவரை அந்த கட்சியில் பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் மூலம் தாங்கள் எந்த ஜாதிக்கோ மதத்துக்கோ பிரதிநிதித்துவப்படவில்லை, பிரதிநிதித்துவம் வழங்கவில்லை என்ற ஒரு மாயையை தோற்றுவிக்க முயல்கின்றார். அடுத்தது, அரசியல் கட்சி ஆரம்பித்தா நிறைய சலுகைகள் இருக்குது. நம்ம சாதாரண ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு பொது மேடையில் பேசும்போதோ, சாதாரண ஒரு சமுதாய அமைப்பின் மெம்பராக அவர் இருக்கும்போதோ அவருக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கிறதில்ல. இப்போது வரட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கலாம், இது மாதிரி தப்பு தப்பு, இது தப்பு, அது தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர அதற்கு மேல் அவர்களால் எந்தவித சாதனையும் செய்ய முடியவில்லை. இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டா, கட்சின்னு அது ஜாதிய ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது வேறு எது கொள்கை ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ ஒரு ஒன்றிணைக்கும் ஒரு கட்சியை, அரசியல் கட்சியை உருவாக்கிவிட்டால் அதன் பிறகு அது மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிடுது. அவர்கள் செய்யும் அனைத்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கும் இந்த அரசியல் பின்புலமாகி விடுகிறது, பேரம் பேசுவதற்கு ஒரு வழியாகி விடுகிறது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அரசியல் தலைவரும் அவர் வந்து ஒரு அமைப்பை உருவாக்கும் போது அவருடைய நிலை என்ன, பொருளாதார நிலை என்ன, இன்றைக்கு பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். இப்போ ரெண்டு பேருமே, அதாவது எல்லா தரப்புமே ஒரு தரப்பை மற்றொரு தரப்பை குற்றஞ்சாட்டும் போது தான் அவர்கள் எந்த அளவுக்கு தவறானவர்கள், எந்த அளவுக்கு முறைகேடாக பொருள் சேர்த்து வைத்திருக்கின்றனர், எந்த அளவுக்கு இந்த அரசியலை
தொழிலாக வியாபாரமாக மாற்றி வைத்திருக்கின்றனர் என்ற நிலை நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலையில் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஒரு அடிப்படை நோக்கம் வியாபார நோக்கத்துக்காக அல்லது இவங்க எப்படியோ ஒரு அரசியல் பின்புலத்தை, அரசியல் அதிகாரத்தை கூட்டணி என்ற பெயரிலோ வேறு ஏதோ ஒரு பெயரிலோ உருவாக்கி அதன் மூலம் தனி நபர் லாபம் அடைவதற்காகவே இந்த அரசியல் கட்சிகள் தொடங்கப்படுகின்றன. இது நீங்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இவர் ஆரம்பித்த போது இவரோட பொருளாதார நிலை என்ன, இன்றைக்கி பொருளாதார நிலை என்ன, இவங்க கட்சியில் யார் யார் மெம்பர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் வேறு எதுக்கும் ஒரு அரசு அலுவலகங்களில் வேலைக்கு போக முடியாது. அவரோட ஆன்டிசென்ட் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பில் வரணுன்னா நீங்கள் கிரிமினல் பேக்ரவுண்டு இருந்தால் தான் வர முடியும். ரவுடிசம் பண்ணால் மட்டும்தான் அரசியல் கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இவங்க சட்டத்தை உருவாக்குறதும், இவங்க சட்டத்தை பாதுகாக்கிறதும், இவங்க மற்றவங்களை ஆளை அனுமதிக்கிறதும் எந்த விதத்தில் மிக மோசமான முன்னுதாரணங்களை உருவாக்குகிறது என்பதை நீங்கள் நம் தமிழக சரித்திரத்தையோ இல்லை இந்திய அரசியல் சரித்திரத்தையோ எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்த நிலையில் ஒரு அரசியல் கட்சிக்கு அல்லது குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு பிரதிநிதிக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் ஒரு அரசியல் கட்சி மொத்தமாக அது முன்னெடுத்துள்ள கொள்கைகளுக்கு அல்லது ஏதோ ஒன்றுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுமானால் அப்போது இந்த தனிநபர் துதிபாடுதல் நின்றுவிடும். அப்போது இப்போ ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கேண்டிடேட்டாக ஒருத்தரை நிறுத்துறதுக்கும் டோட்டலாக அந்த அரசியல் கட்சி ஒரு வாங்குகின்ற வாக்குகளின் சதவீதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பது கிட்டத்தட்ட உலகளவில் கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கும் மேலான நாடுகளில் பின்பற்றப்படுகின்ற ஒரு தேர்தல் முறையாகும். இந்த முறையில் ஒருத்தர் எவ்வளவு வாக்குகள் இந்த எலெக்ஷனில் வாங்கியிருக்காரோ, இந்த எலெக்ஷனில் எவ்வளவு வாக்குகள் செலுத்தப்பட்டுள்ளவோ அந்த வாக்குகளில் அந்த அரசியல் கட்சி பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அவர்களுக்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அத்தனை மெம்பரை அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. இந்திய ஜனநாயகத்தில் இது எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு 39%, 30%, இல்லை 29% வாங்கின அரசியல் கட்சிகள் கூட ஆளும் நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்ம இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு 3 கட்சி இல்லை 4 கட்சி 5 கட்சி தனித்தனியாக நிற்கிது, 5 கூட்டணி தனித்தனியாக நிற்கிதுன்னா எது மினிமம் ஒரு 20% வாங்குகிற கட்சி கூட ஆளுங்கட்சியாக வர முடியும். இந்த நிலை மாற இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வாக்கு கிடைக்குதோ அது அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்குமானால் இப்போ எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைப்பதற்கு சாத்தியமில்லை. ஒரு அசுர பலத்துடன் ஆட்சி அமைத்து தான் நினைத்தவற்றை சாதிக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகாது. இதுதான் முதல் நன்மை. இந்தியாவை பொறுத்தவரை இதுதான் தேவை. இரண்டாவது நன்மை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு தொகுதியில் ஒரு இண்டிவிஜுவல் யார் நிற்கிறாரோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அங்கே வாக்கு வாங்கிறதோ இது நடைபெறாது நிச்சயமாக. மூணாவது, ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் 2 பேர் இன்னொரு அரசியல் கட்சிக்கு போயிட்டார், ஒரு பிரதிநிதி, ஒரு எம்எல்ஏ உள்ள எம்பி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அரசியல் கட்சி மறுபடியும் பை எலெக்ஷனோ இல்லை அவங்க இந்த பிரிந்து போனதுனால, கட்சியை விட்டு வெளியில் போனதுனால மற்ற நம்ம பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் படி அவங்கள தகுதி இழப்பு செய்துவிட்டு அந்த இடத்தில் மறுபடியும் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயமோ இல்லை. அவர் அந்த கட்சியை விட்டு போட்டார்னா வாக்கு அந்த கட்சிக்கு விழுந்த வாக்குகளின் அடிப்படையில் அவர் பிரதிநிதி. அவர் வெளியில் போயிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் அவரோட எம்எல்ஏ பதவி இல்லை எம்பி பதவி போயிடும். இந்த கட்சி இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 வருடத்துக்கு வேறு இன்னொரு தேர்தல் வர வேண்டிய தேவை இருக்காது. 4வது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் உருவாக்கும் போது தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லைன்னு ஏற்கனவே சொன்னேன். தனிப்பெரும் மெஜாரிட்டி தேவை இருக்காது இது மாதிரி வரும்போது. அப்போ ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பாலும் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அப்படி வரும்போது ஒரு வகையில் பேரம் பேசுகிற நிலை இருக்கலாம், பேரம் பேசும் நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இருந்தாலும் கூட
இந்த வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இவங்களுக்கு இருக்குது. அதனால் இது என்ன பண்ண முடியும்னா, அடுத்த திருப்பம் நம்ம வந்து எலெக்ஷனில் நிற்கும்போது இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். இண்டிவிஜுவல் கரிஷ்மா அடிப்படையில் தீர்மானிக்கப்படாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க நியாயமாக செயல்படணுங்கிற எண்ணத்தை படிப்படியாக வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் இது வந்து எம்எல்ஏவோ எம்பியோ நியமனம் செய்யப்படும் போது எந்த கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லாத நபர்களை மட்டுமே அவர்களின் தகுதி அடிப்படையில் நியமனம் செய்யும் வாய்ப்பு அதிகம். இப்போது ஒரு கிரிமினல் அதிக வாக்குகள் பெற்றார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் வந்து அந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக கணிக்கப்படுகிறார். அந்த தொகுதியின் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஆனால் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் இந்த நபரின் தகுதியை நிர்ணயிப்பதற்கு ஈஸியான வழிமுறைகள் உண்டு. ஏனென்றால் அவர் எவ்வளவு வாக்கு வாங்கியிருந்தாலும் ஒரு தனிநபருக்கு வந்து அங்கே அந்த கட்சிக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் நபரே தவிர தனிநபர் அந்த கட்சிக்கு எந்த விதத்திலும் பிரதிநிதியாக மாற முடியாது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு தான் இந்த அதட்டல் மிரட்டல் இந்த மாதிரி பயன்பாடுகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செயல்பாடுகளை வச்சுட்டு அவர் அந்த கட்சி தலைவரையோ இல்லை வேறையோ மிரட்ட முடியாது. அப்போது இவர்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயித்து அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்களை மெம்பராக்க முடியும். அவர் தகுதியுடைய நபர்களாக அந்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவார். இந்த காரணங்களின் அடிப்படையில் இந்திய ஜனநாயகத்தில் நமது தேர்தல் முறையை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது எழுந்துள்ளது. அடுத்ததாக ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி வேட்பாளர்களை நிறுத்துவதனால அவரை அறிமுகப்படுத்தி அந்தந்த தொகுதியில் அறிமுகப்படுத்தி அந்த வேட்பாளரை வந்து அதுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த பிரச்சாரம் ஓய்ந்து போனாலே, இந்த பிரச்சார முறை மாற்றப்பட்டாலே பெரும்பாலான தேர்தல் செலவுகளுக்கு கட்டுப்பாடு ஈஸியாக விதிக்க முடியும். தற்போது எலக்ட்ரானிக் மீடியா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பேப்பர் மாஸ் மீடியாவில் ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள், அவங்களோட சாதாரண எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அவை மற்றும் வெளியிடப்பட்டால் போதுமானது. அப்போ எலெக்ஷன் செலவு ரொம்ப கணிசமாக குறைச்சிடலாம். எலெக்ஷன் செலவே கிட்டத்தட்ட நில். நீங்கள் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் டிவியில் எவ்வளோ நேரம் வந்து சூழ்நிலை மற்ற சமூக ஊடகங்களில் அதுக்கும் கூட கட்டுப்பாடு விதிக்க முடியும். சமூக ஊடகங்கள் ப்ரொமோட் பண்ணுறதோ ஒருத்தரை, இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்ணுறதோ அவரோட நடத்தை அல்லது அவரை வந்து டீஃபேம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்காது. அப்போ அதுக்கு ஒரு நெறிமுறைகளை வகுக்க முடியும். அது சமூக வலைத்தளமாக இருந்தாலும் இந்த கட்டுப்பாடு உள்ள இந்த மாதிரி இதை மட்டும்தான் பிரச்சாரம் பண்ண முடியும். நீங்கள் இதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் ஒருவரை பற்றிய ப்ரொமோஷனோ அல்லது டீஃபேமோ பண்ணுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இந்த தேர்தல் முறை மாற்றப்பட்டால் இந்த தவறுகள் நிச்சயமாக களையப்படும். அதாவது தேர்தல் செலவுகள் நிச்சயமாக குறைக்கப்படும். அது அரசாங்கத்துக்கும் குறைச்சலாக போகும், தனி நபர்களுக்கும் குறைச்சலாக போகும். அப்போ கட்சிக்கு தேர்தல் செலவுகள் இல்லை, இவ்வளவு செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுமானால் இந்த சம்திங் கொடுக்கறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, அவங்கள வந்து மிரட்டுறது, முறைகேடான நபர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க வைக்கிறது, இவங்க வந்து கட்சி தலைவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நான் தான் வந்து இந்த கட்சியினுடைய தலைவர், நீ இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளே வர்ற இந்த முரண்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட களையப்படும். அப்போது மெஜாரிட்டி கட்சியினுடைய மெம்பர்கள் ஏற்கனவே இருக்கும் இல்லையா, பொதுக்குழு செயற்குழு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களோட ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணி அவங்க யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது கமிட்டி கூட நம்ம இந்தியா போன்ற நாடுகளில், ஜனநாயக நாடுகளில் அதுக்கு ஒரு கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணலாம். ஒரு தனிநபர் தலைவராக இல்லாமல் ஒரு கட்சிக்கு ஒரு கமிட்டியோ இல்லை வேறு எது வந்து சரியாக இருக்குமோ அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி ஒரு தலைமையை உருவாக்க முடியும். எலெக்ஷன் செலவு குறையும், மாறுறது குறையும். அதாவது கட்சி மாறி ஓட்டு போடுறது, கட்சி தாவல் தடுக்கப்படும், தேர்தல் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும், கிரிமினல்ஸ் எலிமினேட் பண்ணப்படுவார்கள் கட்சியிலிருந்து. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இதில் இந்த மாதிரி சாதகமான சூழ்நிலைகள் உள்ளதால் இதனுடைய பாதகமான சூழ்நிலைகளும் உள்ளன. அவற்றை விட இது மேம்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது என்பதால் இது வந்து மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் என்ற நிலையில் இதனை இந்த முறையை பயன்படுத்தி பார்ப்பதற்கு
நமது இந்திய ஜனநாயகம் ஒரு முயற்சி செய்யலாம் என்பது எனது கருத்து. வாசகர்களே, உங்கள் கருத்தை இந்த டிவியை பார்க்குறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவிடுங்கள். இதை பற்றி எல்லா இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.